இப்போ நெபுகாத்நேசர் வரலையா வீட்டில்? அந்த ஆவி வரலையா? நான் கட்டினன் பாபிலோன்றதும் என்னால் தான் இந்த குடும்பம் போடுகிறது, என்னால் தான் எல்லாம் சாப்பிட்றீங்க, இல்லை நான் பிச்சை எடுப்பீங்கன்றது, இல்லைன்னா அவ்வளோதான் எல்லோரும் பீஸ் ஆகிடுவீங்க, அதாவது திசைக்கு ஒருத்தராக போயிடுவீங்கன்றது புருஷ முன்னாடி சண்டையில். இது நெபுகாத்நேசர் ஆவி இல்லையா? இது நல்ல புத்தியை கொண்டவங்க பேசுகிறதா இது? இல்லை. இதனால் குடும்பங்கள் உடைந்து சிதறி சினபனமாக போனதெல்லாம் இருக்குது, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் வேர்ட். இது 20 வருஷத்துக்கு முன்னே பேசினா கொஞ்சம் எல்லாம் அடங்கி போயிருந்த காலம் இருக்குது. 2 பேரையுமே சொல்கிறேன். எதை பேசுகிற அந்த மனசுன்னு விட்டுரும். இப்போ 2மே சம்பாதிக்குது. ஏன் அப்போ நான் என்ன பிச்சை எடுக்கிறேன்னா, நான் என்ன மாடு மேய்க்கிறேன்னா, நான் படிக்கலையா, நான் வேலைக்கு போகலையான்னு அந்த ஆரம்பிக்கும். இதில் 2 பேர் வீட்டில் யார் பெற்றோர் பற்றி வந்துச்சுன்னா இன்னும் பூதகரமாகிடும், சம்பவமாகவே ஆகிடும். அது நிலவரம் கலவரம். நெபுகாத்நேசர் சிங்காசனம் போட்டு வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துட்டான், படுக்க பிரிஞ்சிட்டோம். தாமதிய வாழ்க்கைன்றதெல்லாம் இல்லை, இது தகராறாயிடுச்சு. இது வாய் சரியில்லை நம்மளுக்கு. இது தனியாக இது உருண்டுன்னு இருக்கும். வானத்தின் பனி வந்து படுதுன்னு சொல்கிறது என்ன? நீ அவ்வளோதான், உன் நிர்வாணம் வெளிப்பட்டுரும். இது மனசுக்குள்ளே இருக்க நான் இந்த கசப்போடு வந்து திருவிருந்து எடுப்பீங்க. அப்புறம் எல்லாருக்கும் வர காமன் டிசீஸ் உங்களுக்கு வரும். அதனால் அது ஒன்றும் கான்சன்ட்ரேஷன் பெருசாக இருக்காது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் இருக்குது. என்ன மனம் நெஞ்சே கலங்காது. எனக்கும் சுகரு, உனக்கும் சுகரு, எனக்கும் கொலஸ்ட்ரால், உனக்கும் கொலஸ்ட்ராலு, எனக்கும் பிபி, உனக்கும் பிபி. வேறு எதுனா பெரிய வியாதி வந்துச்சுனாலும் வியாதியாக இருக்கிறவனை தேடி கண்டுபிடிச்சி அவன் ஃபோனை வாங்கிச்சுன்னா ஆறுதல் பட்டுக்கும். உனக்கும் இருதயத்தில் ஓட்டை, எனக்கும் இருதயத்தில் ஓட்டை, உனக்கும் குழா பிரச்சனை, எனக்கும் குழா பிரச்சனை, வாழ்வு சொல்கிறேன். மனம் இப்படியெல்லாம் சமாதானம் தேடக்கூடாது. நல்லா சுக ஜீவி ஆரோக்கியமாக என் தேவ சாயல் தரித்தவர்களாக, தேவனுடைய ஆலயமாக 45 வயதினுடைய ஸ்ட்ரென்த்து பலம் 85 வயதில் காலேபுக்கு இருந்துச்சு. மன உத்தமாக நடந்துச்சு. அந்த மனுஷன் நடந்தார். மன உத்தமாக இல்லையே. சரி, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, சந்தோஷம். ஹவுஸ் ஒய்ஃப்னா அந்தம்மா பெரிய பங்கு வகிக்கிறாங்க இல்லையா குடும்பத்தை நிர்வகிக்கிறது. அதாவது பிறரை கனமுள்ளவர்களாக எண்ணுங்கள்னு வேதம் சொல்லுது. இது ஏதோ 1-2 மேலான காரியங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தரை மொத்தமாகவே நம்ம பூஜ்யமாக்குறதுன்றது வந்து சிந்தையிலையும் சரி, செய்கையிலையும் சரி, சொற்கள்லையும் சரி, இதெல்லாம் சிந்தையிலேருந்து வர்றது தான். இது முதலே தீர்மானிச்சிடும், இது தண்டகர்மம்னு. மனசில் அது வந்துருச்சு, இது வேஸ்ட்டுன்னு. அது ஒரு சிச்சுவேஷன் வருது, அது அப்படியே வாய் வழியாக வருது. இருதயத்தினால் வாய் பேசுது, தண்டகர்மம். அது வீண். வேதம் சொல்லுது, வீணுன்னு சொல்லாதே, எரி நரகத்துக்கு ஒப்பா இருப்ப, சகோதரன் வீணுன்னு சொல்லாதேன்னு. என்றைக்கு வேணால் அவன் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். இதெல்லாம் நெபுகாத்நேசர் விட்டு வரல, இது சபைக்குள்ளே வர்றதுனால சொல்கிறேன்.